இன்று தமிழக வெற்றிக் கழகம் முதல் தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து துவங்க இருக்கிறது. தொடர்ந்து அந்த நேரலையை நியூஸ் தமிழ் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மேடம். வணக்கம் மேடம். முதல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜய்க்கு அவருடைய ஆதரவாளர்களும் ரசிகர்களும் ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்திருக்காங்க. சாலையில நகர்ந்து செல்லக்கூடிய நிலையில தான் அந்த பிரச்சார வாகனம் போயிட்டு இருக்கு. அவருக்கூட வரவேற்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு விஜய்க்கு வரவேற்பு உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல இருக்குமா? அது பத்தின ரிப்போர்ட் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அவர் பொலிட்டிக்கலா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய இம்பாக்ட அவர் ஏற்படுத்துவாரு அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுமா. திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் இல்லாம விஜயுடைய பிரச்சாரம் என்பது முக்கியமா பெரிய அளவுல இருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த பிரச்சாரமும் அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. வரக்கூடிய தேர்தலில் நீங்க திமுக அதிமுக ரெண்டு கூட்டணிகளும் போட்டி போட்டா கூட மூன்றாவது அணியா போட்டி போடுற விஜய் எந்த ஓட்டை வாங்குவாரு, யாரோட ஓட்டை அவர் பிரிப்பாரு அப்படின்றத இந்த தேர்தல் முடிவுகளையே தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். யார் ஜெயிப்பா? திமுக அதிமுகவுக்கு நேரடி போட்டி அப்படின்னு இருந்தா கூட விஜயோட என்ட்ரி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அவரு வெற்றி பெறுவாரா இல்லையான்றது தெரியல. ஆனா அவர் ஒரு பெரிய விளைவுக்கு அவருடைய என்ட்ரி ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் தெரியுது. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த கூட்டமாவே இருக்குமா இல்ல வாக்குகளா மாறுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அவர் முதலா திருச்சியை சூஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை மட்டும்தான் அவர் பிரச்சாரத்துல ஈடுபட போறாரு. இதுக்கும் விமர்சனங்கள் எழுது. வீக்கெண்ட் அரசியல் செய்ய போறாரா அப்படின்ற மாதிரி. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? வீக்கெண்ட் இல்லம்மா, எந்த நாள் அவர் வர்றாருன்றது யார் வராங்கன்றது முக்கியம் இல்லம்மா. அது என்ன விளைவை ஏற்படுத்த போகுதுன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். புரியுதுங்களா? வீக்கெண்ட்ல வராரு, வீக் டேஸ்ல வராரு அப்படின்றதுல சாயந்தரம் 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படின்ற விமர்சனம், இதெல்லாம் ஒரு தனிநபர் விமர்சனங்கள். ஆனா அவரை பாக்குறவங்க, அவரோட பிரச்சாரத்தை கேட்கிறவங்க, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுதாமா ஏற்படுது. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றத மெஷர் பண்ணும். மற்றபடி இந்த விமர்சனங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதை தூக்கி போடுற விமர்சனங்கள் தான். அது எல்லார் மேலேயும் எல்லா விதமாகவும் வரும் விமர்சனங்கள். ஜெயலலிதா முழுக்க ஒரு 4 ஆண்டு காலம் அரசியல் பண்ணாம 4 ஆண்டுக்கு இறுதியில தான் அவங்க ஒரு 4 பொதுக்கூட்டம் பேசுவாங்க. அது வரைக்கும் அவங்க கொடைக்கானல தான் இருப்பாங்க. பட் ஆனா அவங்க பல அரசியல் விளைவுகளை அவங்க பிரச்சாரம் ஏற்படுத்தும். இதுதான் முக்கியம். அந்த பிரச்சாரம் இன்னும் அரசியல் விளைவை ஏற்படுத்துகிறது என்பதுதான் முக்கியமே தவிர அவங்க சனிக்கிழமை பிரச்சாரம் பண்றாங்க, 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களோட வசதி, அதை ரிசீவ் பண்றவங்களோட வசதி. இப்போ ஒரு கடை திறந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சனிக்கிழமை திறக்குதுன்னா அந்த கடைக்கு வரக்கூடிய வியாபாரம் தான் முக்கியமே தவிர அந்த கடை எப்போ திறக்கிறது, எப்படி திறக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம்.